அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம். எபேசியர் 1. பவுல் எபேசுவில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இந்த நிருபத்தை எழுதுறாரு. எழுதும்போது ஃபஸ்ட்டு கர்த்தராகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகன்னு சொல்லி வாழ்த்துறாரு. வாழ்த்திக்கிட்டு ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஆசீர்வதித்திருக்கிறாருங்கிற ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்கிறாரு. அடுத்தது கர்த்தர் ஏன் நம்ம தெரிந்து கொண்டாங்கிறத சொல்கிறாரு. நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்காக தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார்னு சொல்கிறாரு. அடுத்தது நாம் தேவனுடைய சுதந்திரம், நம்ம தேவனுடைய சுவிகார புத்திரர் அப்படின்னு நம்மளை ஏன் அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மளை அவருடைய சுதந்திர புத்திரராக முன்குறித்திருக்கிறார். எப்போ நம்ம அவருக்கு சுதந்திரமாக முத்திரைப்படப்படுறோம் அப்படின்னா, இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள்னு சொல்லி சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எங்களுக்கு ஒரு ரகசியத்தை அறிவித்திருக்கிறார். அது என்னன்னா, பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. அதனால் இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி எங்கள் ஜெபங்களில் உங்களை நினச்சி ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறத பவுல் சொல்கிறாரு. பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தேவன் மேல் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தேவனுடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறதா பவுல் சொல்கிறாரு. அடுத்தது எபேசு சபை தேவனுடைய சரீரம், இதுக்கு இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு.